அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று நல்லபடியா வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர வர வீடியோஸ் பாருங்க. நிறைய ஷார்ட்ஸ் வருது. வர ஆடி அமாவாசையும் வந்துட்டு இருக்கு. ஜூலை 24க்கு. அது இல்லாம ஜூலை 25 வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா, நிதானமா கையாள வேண்டியது அவசியம். கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ராகு கேதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கு. அது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். உலகத்துல நடக்கிற விஷயங்களையும் நிறைய நெருப்பு சம்பந்தமான, அ அ தீ சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்களும் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. வ உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து பலன் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 19/7/2025 விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. தேய்பிறை திதி. பைரவருக்கு விளக்கு போடுறது ராகு காலத்துல உகந்த நேரமா இருக்கு. ராகு கால நேரம் சொல்றேன். திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி பகல் 2:40 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. ஆ ச சாரி ஆ தசமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ஆ காலையில 2:13 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்கு. அ யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமும், அமிர்த யோகமா இருக்கு. சனிக்கிழமைங்கிறதுனால சுப காரியங்கள செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. பைரவர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்றதும் நல்லது. பெருமாளுக்கும் உகந்த ஒரு நாளா தான் இருக்கு. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:05க்கும், சூரியன் மறைவு மாலை 6:42க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 7:45 முதல் 8:45 வரை. மாலை அ 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 12:30லேருந்து 1:15 வரை இருக்கு. மாலை இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 9:14லேருந்து 10:49 வரைக்கும். யமகண்டம் பகல் 1:58லேருந்து 3:33 வரைக்கும். குளிகை காலையில 6:05லேருந்து 7:39 வரைக்கும். இப்போ நவமி திதியில சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. பகைவர்களை அழிக்கிறது, நண்பர்களோட சண்டை போடுறது மாதிரி செயல்களை தான் செய்ய முடியும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு விருப்பம், ரிஷப ராசிக்கு இழப்பு, மிதுன ராசிக்கு அச்சம், கடக ராசிக்கு புகழ், சிம்ம ராசிக்கு பயம், கன்னி ராசிக்கு ஆதரவு, துலாம் ராசிக்கு கோபம், விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம், தனுசு ராசிக்கு குழப்பம், மகர ராசிக்கு முயற்சி, கும்ப ராசிக்கு வெகுமதி, மீன ராசிக்கு அனுகூலம். நாள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கு. எல்லாமே சரியா பயன்படுத்திக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. இது துலாம் ராசிக்கான ராசி பலன். உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாவே இருக்கு. சில எதிர்பார்த்த விஷயங்கள் தானா கைகூடி வரும். அதே மாதிரி உங்களோட நீண்ட நாள் விருப்பங்களும், உங்களோட நீண்ட நாள் கனவுகளையும் நனவாக்கிக்க இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோம்னா, 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 11ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்ல நெகட்டிவ் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு, சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்கு. நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக்க பல வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்வீங்க. அதன் மூலியமா நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஆன்மீக ஈடுபாடு பண்றது, பாட்டு கேட்கறது, சாமி பாட்டு கேட்கறது, ஸ்லோகம் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே மனச புத்துணர்ச்சியாவும், நல்ல ஒரு மறுமலர்ச்சியோடும் வச்சிருக்க நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். ம். உங்களுக்கு நாள் முழுக்க குடும்பத்துக்குள்ளேயும் சரி, மனசுக்குள்ளேயும் நல்ல ஒரு அமைதியும், மனநிறைவையும் ஏற்படுத்தக்கூடிய நாளா தான் இருக்கு. உறவினர்கள் வருகையால சந்தோஷங்கள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றங்கள் இருக்கு. ஆ பசங்களாலேயும் நல்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி பெற்றோரோட ஆதரவும், நண்பர்களை சந்திக்கிறது நல்லாவே இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை. நீங்க செய்யற வேலைகள் எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி வித்தியாசமா இருக்குது. ஆனா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா, கரெக்ட்டா நடக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, பொறுப்புகள்னு பேர்ல சிலர் மன அழுத்தம்னு எடுக்காதீங்க. அதெல்லாம் வாய்ப்புகள்னு நினச்சிக்குங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போகும்.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணை கூட மகிழ்ச்சியாவே இருக்கிற மாரி தான் இருக்கு. நல்ல ஒரு தொணைய அனுசரிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்வீங்க. அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. ஆ குடும்பத்தில இருக்கிற எல்லார் கூடயும் நல்லுறவு இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, யாராவது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சினிமா டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க. ஜாலியா மகிழ்ச்சியா போயிட்டு வாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வருமானம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேமிக்கவும் முடியும். செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. பயனுள்ள செலவுகளுங்கிறனால கவலைப்படாம செலவு செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜாலியாவே, மகிழ்ச்சியாவே பணத்த செலவு செய்யலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப அலட்டிக்காதீங்க. ரொம்ப வச்சிக்காதீங்க. உங்களோட ஆரோக்கியம் நல்ல முறையில தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அளவுக்கு அதிகமா எத பத்தியும் யோசிக்க வேண்டாம். கேஷுவலாவே நாள மகிழ்ச்சியா, உற்சாகமா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. துலாம் ராசிக்கு ஒரு ஏற்றமிக்க சிறப்பான நாளா இருக்கு. செழிப்பான நாளா இருக்கு. நாள சாதகமா பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு தெம்பும், உற்சாகமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து செய்யாத, முடியாத காரியங்கள்லாம் இன்னைக்கு ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சுமூகமாவே நாள் உங்களுக்கு சாதகமாவே தான் இருக்கு. 4ஆம் இடத்துல ராகு, அம்மாவோட ஆதரவு நல்லாவே இருக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 10ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமா தான் முடியும். செய்ற காரியங்கள், செயல்கள் எல்லாமே அதாவது வேகமாவும், விவேகமாவும் நடக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்கள் உங்கள தேடி வரா மாதிரி இருக்கு. ஆ கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அ உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, வேகத்தினால அவசரப்பட்டு செய்யாம, பொறுமையா, கவனமா செஞ்சீங்கன்னா, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், பாதை நெறைய விஷயங்கள் இருக்கு. நண்பர்களோட ஆதரவு சரி, பெற்றோரோட ஆதரவும் நல்லா இருக்கு. கூட பொறந்தவங்களும் சரி, பசங்களாலயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நிறைவான நாள், சுமூகமான நாள், சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் விருச்சிக ராசிக்கு இருக்கு. நெறைய விஷயங்கள் விட்டு வச்ச வேலைகள்லாம் இன்னைக்கு சுறுசுறுப்பா தூக்கி போட்டு முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். வேலை, தொழில பொறுத்தளவுக்கு முறையா பணிகளை மேற்கொள்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நல்ல ஒரு நீங்க செய்ற வேலைகள் உங்களோட வளர்ச்சிக்கு அருகாமையில கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதிர்காலத்துல வரக்கூடிய பதவி உயர்வுக்கும், ஊதிய உயர்வுக்கும் இன்னைக்கு செய்ற செயல்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கிற நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள் உங்களுக்கு சுமூகமாவே போகும். செய்ற செயல்கள் எல்லாமே சாதகமா அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சில சம்பவங்கள் இருக்கு. சந்தோஷங்களும் இருக்கு. சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்க தான் செய்யும். பெரியவங்களோட ஆலோசனை கேட்பீங்க. நண்பர்களோட பேசி சில பிரச்சனைகள தீர்க்கிறதுக்காக முடிவுகள், ஆலோசனைகள் கேட்பீங்க. தொணைக்கிட்ட நல்ல ஒரு புரிதலோட நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள கண்டிப்பா செய்வீங்க. அது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு ஆ புரிதலையும், அனுநியத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. பாதிப்பில்லாத நாள், நிறைவான நாளா தான் உங்களுக்கு இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பணம் வரவும் இருக்கு, செலவுகளும் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டாயமா அது தேவையான செலவுகளா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் செலவுகள கண்காணிச்சீங்கனாலே போதும். பெரிய பாதிப்பு இல்லாம நாள் போக வாய்ப்புகள் இருக்கு. சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு திருப்தியான மனநிலையும், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பா வச்சுக்கும். ஆன்மீக ஈடுபாடும், நல்ல ஒரு நிறைவான, நேர்மறையான எண்ணங்களும் உங்களோட ஆரோக்கியத்த நாள் முழுக்க சுமூகமாவே வச்சிருக்கும். சிறப்பான நாளா தான் விருச்சிக ராசிக்கு இருக்கு. நல்லாவே நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு கொஞ்ச நாள் சாதகமா இல்லன்னு சொல்றத விட, பொறுப்புகளும், சில கடமைகளும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா செய்ற விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன ஏற்படுத்தி குடுக்குற மாரி தான் இருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 9ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருக்கும். இருந்தாலும் எதிர்பாராத தடைகள், தாமதங்கள் நிறையவே இருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட பொறுப்புகளும், கடமைகள்னால உங்களோட மன வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்ககிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, நாள தன்னம்பிக்கையோடவும், உறுதியோடையும் கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க.
அதே மாதிரி உறவினர்கள் வருகை வந்தாங்கன்னா, பார்த்து பேசுங்க. எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் ஏற்படாம பார்த்துக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகள கிளப்பாதீங்க. அதே குடும்பத்துக்குள்ளேயும் சரி, கொஞ்சம் பேச்சுல நிதானமும், பொறுமையும் தேவ. பெரிய பாதிப்புகள இல்ல. செலவுகள்னால கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்த ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க. ஆ நாள நம்பிக்கையோடவும், உற்சாகத்தோடவும், உறுதியோடையும் கொண்டு போனீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்பு இல்லாம போகும். தொழில பொறுத்தளவுக்கு தொ நல்ல ஒரு தொழில்ல எதிர்பார்க்குற பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கடின முயற்சி தேவைப்படுது. கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போக வேண்டியது. அதே மாதிரி அதிகமான வேலை செய்ற மாதிரி இருக்கு. உங்களோட திறமைய உணர்றதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். செய்ற வேலைகள்லாம் கொஞ்சம் இழுபறிக்காம, அதாவது தள்ளி வைக்காம, நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆ எந்த ஒரு விஷயத்திலயும் குடும்பத்தில இருக்கிற பிரச்சனைகள வேலையில க கொண்டு வராம அத அங்கேயே விட்டுட்டு, உங்களோட வேலைகள திறம்பட திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பாதிப்பில்லாம போக வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ ஆ குடும்பத்தில கொஞ்சம் உறவினர்கள் வருகையால ஒற்றுமை தேவையில்லாத சலசலப்பு, பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. எந்த ஒரு சுபகாரிய முயற்சிகளையும் கொஞ்சம் முன்னேற்றம் இல்ல, தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்களோ, பிரச்சனைகளோ பண்ணாம நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது. குடும்பத்தில ஒற்றுமைய குலைக்காம, சந்தோஷத்த குலைக்காம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது இருக்கு. எதிர்பாராத பொறுப்புகள் காரணமா எதிர்பாராத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா பண விரயங்கள் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அதிகமான வேலைகள் இருக்கிறனாலயும், சில மன வருத்தங்கள், வலிகள் இருக்கிறனாலயும், களைப்போடும், சோர்வோடும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. மனச அமைதியா வச்சுக்கணும்னா, மாலையிலயோ இல்ல காலையில ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைவான நாளா கொண்டு போறதுக்கு அமைதியும், நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவைப்படுது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு நாள கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், திட்டமிட்டு செய்ற காரியம் நல்லாருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. சில விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. 2ஆம் இடத்து ராகு, 3ஆம் இடத்து சனி பகவான், 4ஆம் இடத்து சந்திரன், 5ஆம் இடத்து சுக்கிரன், 6ஆம் இடத்து குரு, 7ஆம் இடத்து சூரியனும், புதனும், 8ஆம் இடத்து செவ்வாயும், கேதுவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அதாவது என்னன்னா, குழப்பங்கள் நெறைய இருக்கும். ஆ மண் தூக்கம் குறைவா இருக்கறனால ஆரோக்கியத்தில பிரச்சனை இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் யார் மூலியமாவோ வர வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்ற இடத்துலயும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆதரவா இல்ல. ஸோ கொஞ்சம் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போகும். தேவையில்லாத தலையிடாதீங்க அடுத்தவங்க விஷயத்துல. நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு போறது நல்லது. குறிப்பா இன்னொரு விஷயம், பண விஷயத்துல ரொம்பவே கவனம். வீண் இழப்புகள், வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. நிதானமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணி சுமை அதிகமா இருக்குது. அத சமாளிக்க வேண்டியதா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போங்க. அவங்கள கொஞ்சம் ஆதரவு தரா மாதிரி அவங்க கிட்ட பேசி பழகுனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமா இருந்தாலும் தவிர்த்துருங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனைகளோ, இல்ல பொது பிரச்சனைகள்ல தலையிடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, அது உங்க பேர கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள தன்னிச்சையா கவனமா தவறுகள் இல்லாம செஞ்சாலே போதும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுல அன்பு குறைவா இருக்கு. 2 பேரும் பேசுறது ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாம இருக்கு. அவ்ளோ அவசரம், அவ்ளோ கோவம். மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பத்தோட பேசாதீங்க. அதே மாதிரி நெருக்கமானவங்க வீட்ல குடும்பத்தார்கிட்ட பேசும்போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது. அதாவது வார்த்தைகளால சில பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய நாளா இருக்கும். அது தொணக்கூடியா இருக்கட்டும், குடும்பத்தார் கூடயும் இருக்கட்டும், கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு சாதகமா இல்ல. ஆனாலும் கணிசமான தொகைய சேமிக்க முடியாது. செலவுகள் பார்த்தீங்கன்னா, ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்குங்க. பணத்த கவனமா கையாளுங்க. சேமிப்பு குறையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பணத்த செ கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணலின்னா, ஆ இ சில நேரங்கள்ல த தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில விலை மதிப்பு மிக்க பொருட்கள தொலைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உணர்ச்சி வசப்படாம இருங்க. நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க.
பதட்டம் இல்லாம நிதானமா, பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தியானம் செய்யுங்க. ரிலாக்ஸா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு நாள முழுக்க உங்கள நீங்களே சுறுசுறுப்பாவும், உற்சாகமா வச்சுக்கிற மாதிரி நீங்களே சில காரியங்கள் செய்வீங்க. குறிப்பா ஆன்மீக ஈடுபாடு, கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள நெறையவே செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பாவே எறும்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் உங்கள நீங்களே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு, நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போவீங்க. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ராசியில ராகு அதிகமான எண்ணங்கள், புதிய யோசனைகள குடுப்பாரு. 2ஆம் இடத்து சனி பகவான், 3ஆம் இடத்து சந்திரன், 4ஆம் இடத்து சுக்கிரன், 5ஆம் இடத்து ம் குரு, 6ஆம் இடத்து சூரியனும், புதனும், 7ஆம் இடத்து செவ்வாயும், கேதுவும் சாதகமான விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஒரு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும், திருப்தியும் நல்ல ஒரு தரக்கூடிய நாளா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நிறைய முன்னேற்றங்கள சந்திக்கக்கூடிய நாளா இருக்கு. உறவினர்கள் வருகை, குடும்பத்துல சந்தோஷம் தெரியும். ஆ கூட பிறந்த உடன்பிறப்புகளால சுப செய்திகள் வந்து சேரும். பசங்களால மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. புத்தியும், மனசும் தெளிவும் ஆ இருக்கறனால ஆ சூப்பரா எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளுக்கு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. நெறைய யோசனைகள் புதுசா யோசிப்பீங்க. அத செயல்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. புதிய விஷயங்கள கொஞ்சம் தவிர்த்துட்டு, அத இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. மத்தபடி பிளானிங்க்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சுமூகமான நாள், சந்தோஷமான நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, நீங்க குடுத்த வாக்குறுதிய நல்ல ஒரு காப்பாற்றுறதுக்கு என்ன வேணா செய்வீங்க. உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், தன்னம்பிக்கையும், உற்சாகமும் செய்யக்கூடிய வேலைகள்ல எல்லா விஷயத்திலும் நல்லாவே பலன் தர விதமா இருக்கு. சுறுசுறுப்பா உங்களோட வேலைகள விவேகமா சீக்கிரம் செஞ்சு முடிப்பீங்க. அது நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரம் பெற்று தரா மாதிரி இருக்கு. மனசுக்கு நிறைவான நாளா, மகிழ்ச்சியான நாளா உங்க வேலையில இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாக்குவாதம். அதாவது நீங்க சொல்ற வார்த்தைக்கு அவங்க கட்டுப்படணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அது முடியாது. கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் அ பேசி முடிவெடுத்து செய்றது நல்லது. பசங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளும், சுபகாரிய பேச்சுக்களும் நல்ல ஒரு 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கு. சந்தோஷத்துக்கான செலவுகள் இருக்கு. குடும்பத்துக்கான செலவுகள். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பாதிப்பில்லாத ஒரு நாளா தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நாள கொண்டு போகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல இருக்கிற உற்சாகமும், மனநிலையும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். நல்ல ஒரு நைட்டு நல்ல தூக்கம் தூங்குனீங்கனாலே போதும். உங்களோட பிரச்சனைகள் எதுவும் இல்லாம போகும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. போயிட்டு வந்து தூங்குறது, ஜாலியா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. உங்களுக்கு ராசியில சந்திரன் 2ஆம் இடத்துல ராசியில சனி பகவான், 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 6ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், 12ஆம் இடத்துல ராகுவும் தூக்கத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு. பல தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கு. நெறைய அதாவது பொறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வீண் பிரச்சனைகள நீங்க பார்க்குறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எது தேவையில்லன்னு முடிவு எடுங்க. பொறுமையா, புத்திசாலித்தனமா செய்ய வேண்டியது நல்லது. எந்த ஒரு காரியம் செய்றதா இருந்தாலும் கவனமா செய்ய வேண்டியது அவசியம். உதாரணத்துக்கு உறவுகளுக்குள்ள உறவுகள் உறவினர்கள் வருகையால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். மனசளவுல அமைதியாவும், பொறுமையாவும் இருந்தீங்கன்னா நல்லது. சூழ்நிலைய பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி பேசுங்க. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது. உங்க மனசுல இருக்கிறத அடுத்தவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்ல வேண்டிய நாளா இருக்கு. ஏன்னா, உங்களோட எண்ணங்கள் வெளியில நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்து பேசுறது நல்லது. செய்ற செயல்கள், காரியங்கள்ல பார்த்து பேசுறது நல்லது. வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. அது வேலை செய்ற இடமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் கவனம். செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா நல்லது. தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்தினா நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சாதகமா இல்ல. நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவைப்படுது. வீட்ல இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் வேலையில எதிரொலிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா காலையிலேயே பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிடாத எந்த ஒரு செயலையும் செய்யாம இருக்கிறது நல்லது. நாள நிதானமா, பொறுமையா உங்களோட வேலைகள கவனமா செஞ்சீங்கன்னா, பிரச்சனை இல்லாம போகும். ஆ
தேவையில்லாத பேர கெடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தவங்கள நம்பாதீங்க. உங்க வேலைய நீங்க நம்புறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இணக்கம் குறைஞ்சு தான் காணப்படுது. காரணம், உங்களோட பொறுப்புகள்னால உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பத்தையும் தொணக்கிட்ட காட்டுவீங்க. தேவையில்லாத எரிச்சல காட்டுறா மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு புரிதல அதிகப்படுத்துறதுக்கும் அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு பிரச்சனை இல்லாம போகும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் தொணக்கிட்ட இல்லாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயங்கள் அமைதியாவும், சூழ்நிலைகள பார்த்து புத்திசாலித்தனமாவும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒண்ணா தான் இருக்கு. ஆனா வரவு எதிர்பார்த்தத விட கம்மியா இருக்கு. செலவு எதிர்பார்த்தத விட டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே தேவையான செலவுகளும் பிரிச்சு, தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. மத்தபடி பொறுமையா இருந்தீங்கனாலே, பணத்த கவனமா கையாண்டீங்கனாலே பாதிப்புகள் இருக்காது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உளைச்சல், பதட்டம் ஆரோக்கியத்த கெடுக்கிற மாதிரி இருக்கு. நிதானமும் பொறுமையும் அவசியமா தேவை. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம நாள கேஷுவலா கொண்டு போனாலே, நாள் உங்களுக்கு சாதகமா அமைய வாய்ப்பு இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்க. நெறைய ஷார்ட்ஸ் போடுறேன். ஒரு நாளைக்கு 3, 4 ஷார்ட்ஸ் போடுறேன். ஆடி அமாவாசை ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு. ஆடி மாசம் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சரியான இதுவா இல்ல. வெறும் இந்த தினசரி ராசி பலன் மட்டும் தான் நீங்க தொடர்ச்சியா பார்க்குற மாதிரி இருக்கு. ஆ எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல். உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. எந்த ராசி அதிகமா வருதோ, அந்த ராசிக்கு மட்டும் இனி ஆ புதுசா ஏதாவது வித்தியாசமா சொல்றதுக்கு முயற்சி செய்யலான்னு இருக்கேன். உங்களோட ராசிய கமெண்ட் பண்றது உங்களுக்கு உதவியா இருக்கும். எங்களுக்கு கிடையாது. சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்க. சுயஜாதகம் பார்க்கறதுக்கும் அணுகுறது நல்லது. எதிர்காலத்தோட வாழ்க்கை தரத்த மாத்துறதுக்கு நாங்க ரொம்பவே உதவியா இருப்போம். நன்றி, வணக்கம்.